Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து the arithmetic mean of 6 values is 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இந்த 6 values-ஐ x1, x2, x3, x4, x5, x6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட arithmetic mean அப்படின்னும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by 6 அப்படின்னு போடணும். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் whole divided by 6 அப்படின்னு போட்டால் இதோட மீன் வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ if each value is increased by 4 அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம x1, x2, x3 till x6 வரைக்கும் எடுத்தோம் இல்லையா? இப்போ each value increased by 4 அதனால இப்போ நியூ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ x1 plus 4 அடுத்தது x2 plus 4 அடுத்தது x3 plus 4 அடுத்தது x4 plus 4 அடுத்தது x5 plus 4 லாஸ்ட் வந்து x6 plus 4. So each value வந்து increase by 4. இப்போ find the arithmetic mean of the new set of values அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த set of valuesக்கு arithmetic mean அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by 6 அப்படின்னு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு whole divided by 6. இப்போ இதில் என்னன்னா இந்த x1, x2 இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதாவது x1 plus x2 plus x3 x4 x5 x6 இது போக இந்த 4 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு. 6 4s are 24. இப்போ இதை வந்து நம்ம whole divided by 6 அப்படின்னு போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் தனியாக divided by 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 24 தனியாக divided by 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus x6 இதை மட்டும் தனியாக divided by 6 அப்படின்னும் இது வந்து 24 by 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது x1ல இருந்து x6 வரைக்கும் ஆட் பண்ணி divided by 6 அப்படின்னு போட்டால் அது 45. ஸோ இந்த இடத்துல நம்ம 45 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 24 by 6 அப்படின்றது 4. அப்போ நியூ arithmetic mean அப்படின்றது 49. Therefore நியூ மீன் அப்படின்றது 49.